கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அனைவருக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ஒரு அற்புதமான வார பலன்கள் பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள். இது எல்லாம் எப்போ நமக்கு சரியாக போகின்றது? இந்த வேதனைகள்லாம் எப்போ தீரப்போகின்றது? எப்போ நல்ல காலம் பிறக்கப் போகின்றது? இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை எப்பொழுது அமையும்? நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? தொழில் விருத்தி எப்போ ஆகும்? நிறைய முயற்சிகள், அந்த முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி பண்ணுறோம், என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக முயற்சிகள் செய்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள். சில பேர் சாதனைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி சிலருக்கு. எதனால்? சிலருக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காத வேதனைகள், சோதனைகள். பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நாள் போய்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கூட ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. ஒரு தொழில் வச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுவும் வருஷ கணக்காக ஒரு தொழில் வச்சு முன்னுக்கு வர முடியல. மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு உத்தியோக முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கூட இருக்காது, அவன் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான். சிறந்த கல்வியாளர்கள், திறமையானவர்கள், அவர் நல்ல உத்தியோகம் கிடைப்பதில்லை. இதெல்லாம் காலப்புருஷ தத்துவப்படி, கால கிரகத்தின் தத்துவப்படி அந்தந்த காரியத்தை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனிதருக்கு என்னென்ன யோகத்தை எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாகவே செய்கின்றது. இது பிரம்மசாஸ்திரத்தினுடைய பிரம்மன் படைத்த விதி, பிரம்மனால் போடப்பட்ட தலை எழுத்து. அப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும்? எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்றீங்க, இதெல்லாம் எப்ப நடக்க போறது அப்படின்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இது இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நிச்சயமா எழுதியிருக்கார். சரியா நடக்கக்கூடிய காலத்தை அவர் தலையெழுத்த எழுதியிருக்கார். அதை சரியா கணித்து சொல்லக்கூடியது ஜோதிடர்களுடைய கடமை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரம்மசாஸ்திர விதிப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எந்த காலத்தில் நடக்கும் என்று அந்த பிரம்மன் போட்ட விதியை அந்த பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே ஒரு நம்பர் ஒன்று போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரி, இப்ப வார பலன்கள் ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 வரை, 14/9/2025 வரை. பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்க. சனி ராகு குரு மீனத்தில். இப்போ நம்ம தொடர்ந்து கிரக அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இப்போ முதல் முறையாக நம்ம எல்லா ராசிகளுக்குமே தொடர்ந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களை எல்லா ராசிக்குமே சிறப்பாக பார்க்க போகிறோம். வார பலன்கள் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள்
இந்த வார கிரக அமைப்புகளை பார்ப்போம். மிதனத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. அடுத்து 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதே நேரம் 9ஆம் இடத்தில் சனி, ராகு. இதான் தற்போதைய கிரக அமைப்புகள். ஆனால் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், சூரியனோடு சேர்ந்த புதன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் 4ஆம் இடத்தில் 11ஆம் தேதி 11/9/2025 உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதியே போறார். நல்ல கவனிங்க, உங்கள் ராசிக்கு அதிபதி அதே போல 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதியே போறார். 4ஆம் இடம் புதையல் ஸ்தானம், 4ஆம் இடம் புதையல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு எந்த ரூபத்தா பணம் கொட்டும், பதவி வந்து சேரும், சொத்து வந்து சேரும், கல்வியால் யோகம், பதவியால் யோகம், சொத்துக்களால் யோகம், வாகனத்தால் யோகம், சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடியவர்கள். மேலும் மிதுன ராசிக்கு 11ஆம் அதிபதி பூமிகாரன் சேர்ந்திருக்கிறார். அப்போ பூமிகளால் யோகம். மிதுன ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயாகப்பட்டவன் உங்களுக்கு புதனோட சேர்ந்திருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஏதாவது கோர்ட்டு கேஸ், பூமிகள், இடம், வீடு சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடி அந்த சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நல்ல பதவி யோகம் ஏற்படும், நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும், நல்ல கல்வி யோகம் ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக உங்களுக்கு 7-10க்குரிய குரு உங்கள் இடத்துல தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இருவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல பதவி யோகம், உத்தியோகம், வருமான யோகம் ஜென்மத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் 12ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தில் இருப்பதால் சொத்துக்கள் சேரக்கூடிய அதுவும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் தான். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சிலருக்கு மருத்துவத்துறையில் சாதிக்கலாம், சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தின் மூலம், வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறலாம். இப்படிப்பட்ட யோகம்லாம் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. சூரியன் வழக்கம் போல பல வெற்றி உயர்ந்த நிலைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி வருகின்றார். சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற மீனத்திற்கு எல்லாமே வெற்றியாக, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில், திறமையா செய்யக்கூடிய இடத்தில், திறமையா புத்திசாலித்தோட திறமையா எல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சூரியன் தொடர்ந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை. பாக்கியஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சனி, ராகு இருந்து பல உயர்வுகளை ஏற்படுத்துகிறார். 9ஆம் இடத்தில் சனி, ராகு பல உயர்வுகள், பல முன்னேற்றங்கள், பல உயர்வுகள், நல்ல பதவிகள், உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய அனைத்து தொழிலுமே சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சனி சாரம். சனி குரு சாரத்தில் வாங்கி, சனி குருவும், சனி ராகு குரு சாரம். குரு சாரத்தில் இருப்பது தான் சாரம். என்றால் என்ன? மேல் நோக்கி ஒவ்வொரு, அதாவது கட்டணம் சட்டம் கட்டும்போது சாரம் கட்டுவாங்க. அந்த மாதிரி சாரம்னு என்ன? ஒவ்வொரு படியாக மேலே உயர்ந்து செல்வது. அப்படிப்பட்ட குருவோட நட்சத்திர அந்த சாரத்தில் இருக்கிறார்கள். யாரு? சனி, ராகு குருவோட சாரத்தில். அற்புதமான யோகங்கள் இந்த வாரம், அதில் மாற்றமே இல்லை. இது பொது பலன். மிதுன ராசினியர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா?